அன்பர்களே, வளைகுடாவில் அமெரிக்கா ஈரான் யுத்த பதட்டங்கள் அதிகரித்து வரும் நிலையில் தற்பொழுது பஹ்ரைனில் இருக்கின்ற அமெரிக்காவின் இசா விமானப்படை தளத்தில் அமெரிக்காவின் F-16 போர் விமானங்களுடன் அமெரிக்க பெரியாட் PAC-3 ஏவுகணை நிலைநிறுத்தலை தற்பொழுது சீனா தனது செயற்கோள் சேட்டலைட் மூலமாக படம் பிடித்து அம்பலப்படுத்தி இருக்கும் விடயம்தான் இன்றைய நாளில், ஞாயிற்றுக்கிழமை நாளில் உலக பரப்பில் பெருமளவாக வளைகுடாவில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. பஹ்ரைனில் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த இசா விமான தளத்தில் F-16 போர் விமானங்களுடன் MIM-104 பெரியாட் PAC-3 ஏவுகணை அமைப்புகளின் செயற்பாடு நிலைப்பாட்டை சீன வணிக செயற்கைக்கோள் படங்கள் உறுதிப்படுத்துகின்றன. இது ஈரானுக்கு அருகில் வலுப்படுத்தப்பட்ட அமெரிக்க ஏவுகணை பாதுகாப்பு நிலைப்பாட்டை குறைக்கிறது. சீனாவின் மிசார் விஷன் வெளியிட்ட உயர் தெளிவுத்திறன் கொண்ட வணிக செயற்கைக்கோள் படங்கள் பஹ்ரைனில் உள்ள ஷேக் இசா விமான தளத்தில் F-16 பல்பணி போர் விமானங்களுடன் MIM-104 பெரியாட் PAC-3 தரையிலிருந்து வான் ஏவுகணை அமைப்புகளின் செயல்பாட்டு நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி உள்ளது. பஹ்ரைனின் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த ஐசா விமான தளத்தில் F-16 போர் விமானங்களுடன் MIM-104 பெரியாட் PAC-3 ஏவுகணை அமைப்புகளின் செயற்பாட்டு நிலைப்பாட்டை சீன வணிக செயற்கைக்கோள் படங்கள் உறுதிப்படுத்துகின்றன என்றும், இது ஈரானுக்கு அருகில் வலுப்படுத்தப்பட்ட அமெரிக்க ஏவுகணை பாதுகாப்பு நிலைப்பாட்டை அதிகரிக்கிறது என்றும், ஈரானை சுற்றி பலமான ஒரு கேடயமாக பாதுகாப்பை அமெரிக்கா பலப்படுத்துவதாக பார்க்கப்படுகின்றது. சீனாவின் மிசார் விஷன் வெளியிட்ட உயர் தெளிவுத்திறன் கொண்ட வணிக செயற்கைக்கோள் படங்கள் பஹ்ரைனில் உள்ள ஷேக் இசா விமான தளத்தில் F-16 பல்பயன் போர் விமானங்கள் மற்றும் MIM-104 பெரியாட் PAC-3 தரையிலிருந்து வான் ஏவுகணை அமைப்புகளின் செயற்பாட்டு நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி உள்ளதன் அடிப்படையில் தற்பொழுது ஈரானுக்கான போர் உறுதியாகியுள்ளதாகவும் இன்றைய செய்தி தெரிவிக்கின்றது. ஈரானுக்கு எதிரான எந்த ஒரு சாத்தியமான நடவடிக்கைகளுக்கு முன் நாம் எமது பாதுகாப்பை வலுப்படுத்த வேண்டும் என்ற மூத்த பென்டகன் அதிகாரிகளின் அவதானிப்புடன் இணைந்து இஷா விமான தளத்தின் நிலைநிறுத்தலே ஈரான் விரிவடையும் பாலிஸ்டிக் மற்றும் கப்பல் ஏவுகணை திறன்களை எதிர்கொள்வதை நோக்கமாக கொண்ட வேண்டுமென்றே அடுக்கு வலுவூட்டல் மூலோபாயத்தின் ஒரு பகுதியாக வடிவமைக்கின்றது. வளைகுடாவில் நிலையற்ற தன்மை அதிகரித்து வரும் நிலையில் மிசார் விஷன் வெளிப்பாடு தெளிவாக தென்படுகிறது என்றும், அங்கு ஈரானின் குறுகிய மற்றும் நடுத்தர தூர பாலிஸ்டிக் ஏவுகணை பதே 313 313 மற்றும் சோல்பாக்கர் தொடர்புகள் உட்பட நிலத்தாக்குதல் கப்பல் ஏவுகணைகள் மற்றும் பெருகி வரும் ஆளில்லா வான்வெளி அமைப்புகள் ஆகியவை வாஷிங்டனை அதன் பிராந்திய வான் பாதுகாப்பு லெடிஷை சொத்துக்களுடன் வலுப்படுத்த கட்டாயப்படுத்தியுள்ளன என்றும், அதன் வாழ்க்கை சுழற்சி செலவுகள் பல்லாயிரக்கணக்கான அமெரிக்க டாலர் ஆகவும் சொல்லப்படுகிறது. அதாவது ஒரு ஈரான் அமெரிக்க போர் ஒன்று வெடிப்பதற்கான 80% சாத்தியப்பாடுகள் அதிகரித்து வருகின்ற நிலையில் ஈரான் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சேதத்தை உண்டு பண்ணுமானால் அமெரிக்கா மிகப்பெரிய நிதி நெருக்கடியில் தத்தளிக்க வேண்டும் என்றும் இன்னும் ஒரு செய்தியும் தெரிவிக்கின்றது. பஹ்ரைனில் F-16 கடற்படைக்கு அருகாமையில் பெரியாட்களை நிலைநிறுத்துவதன் மூலம் அமெரிக்காவும் அதன் வளைகுடா கூட்டாளிகளும் தரை அடிப்படையிலான ஏவுகணை பாதுகாப்பை தந்திரோபாய வான்படையுடன் தெளிவாக ஒருங்கிணைத்து ஒரு அடுக்கு பாதுகாப்பு குடையை உருவாக்கி கூட்டணி வான் பாதுகாப்பு சொத்துக்கள் மீதான எந்த ஒரு முயற்சியும் ஒரு அதிநவீன பல அடுக்கு இடைமறிப்பு கட்டமைப்பை எதிர்கொள்ளும் என்பதை தெஹ்ரானுக்கு சிக்னல் செய்கின்றது. ஷேக் இசா விமான தளம் US சென்ட்ரல் கமாண்ட்ஸின் வளைகுடா கட்டமைப்பில் முன்னோக்கி இயக்கும் லிஞ்ச்பின் பாரசீக வளைகுடாவை நோக்கி பஹ்ரைனின் தெற்கு கடற்கரையில் அமைந்துள்ள ஷேக் இசா விமான தளம் ராயல் பஹ்ரைன் விமானப்படையின் முக்கிய போர் மையமாகவும் அமெரிக்க மற்றும் கட்டளையின் பிராந்திய விமான நடவடிக்கை கட்டமைப்புக்குள் ஒரு முக்கியமான முன்னோக்கி இயக்க இடமாகவும் ஒரே நேரத்தில் செயல்படுகிறது. இதன் மூலம் வளைகுடா பாதுகாப்பு ஒத்துழைப்பின் இரட்டை தேசிய தன்மையை உள்ளடக்கியுள்ளது. இந்த வசதிகள் 3800 கிலோமீட்டர் ஓடுபாதை, கனரக போக்குவரத்து விமானங்கள், டேங்கர் தளங்கள் மற்றும் மேம்பட்ட போர் ஜெட் விமானங்களை இடைமறிக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றும், இது ஒரு தளவாடங்கள் மற்றும் சக்தி திட்ட மூலோபாய
முனையாக அதன் பங்கை நங்கூரம் எடுக்கிறது என்றும் இதன் மூலோபாய மதிப்பு ஹார்முஸ் ஜலசந்தியில் நெருக்கடிகள் அதிகரிக்கும் போது அதிவேகமாக அதிகரிப்பதாகவும் பார்க்கப்படுகிறது. பஹ்ரைனில் தோராயமாக 20 முதல் 22 F-16CD சண்டை பால்கன்களை கொண்ட கடற்படை மேம்பட்ட செயலில் உள்ள மின்னணு ஸ்கேன் செய்யப்பட்ட வரிசை ரேடர்கள் மற்றும் மேம்படுத்தப்பட்ட ஏவியானிக்ஸ் பொருத்தப்பட்ட பிளாக் 1772 வகைகளின் தூண்டுதலால் அதிகரிக்கப்பட்டது என்றும் இது அமெரிக்காவுடன் சீரமைக்கப்பட்ட கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு கட்டமைப்புகளின் கீழ் உயர்நிலை கூட்டணி நடவடிக்கைகளில் பங்கேற்கக்கூடிய நவீனமயமாக்கப்பட்ட விமான பிரிவை குறிக்கிறது. மூலோபாய அடிப்படையில் ஷேக் இசா விமான தளம் இப்போது பஹ்ரைனின் தேசிய சொத்தாக மட்டுமல்லாமல் ஈரானை சுற்றி வளைக்கும் அமெரிக்க தலைமையிலான ஏவு வளையத்தின் ஒரு புலப்படும் தூணாகவும் உள்ளது. அங்கு கடினப்படுத்தப்பட்ட விமான தளங்கள், நிலையங்கள் மற்றும் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகள் கூட்டாக பஹ்ரைன், குவைத், கட்டார், ஜோர்தான் மற்றும் அதற்கு அப்பால் பரவி இருக்கும் ஒரு தடுப்பு கட்டமைப்பை உருவாக்குகின்றன. நாம் ஏற்கனவே ஜோர்தான் தந்துவிட்டோம், கட்டார் நிலைமையும் தந்துவிட்டோம். இன்றைய செய்தி குவைத்தாக இருக்கிறது, இல்லை மன்னிக்கும் பஹ்ரைனாக இருக்கிறது. நாளை வருகின்ற செய்தி குவைட்லையும் ஏகப்பட்ட தனது பாதுகாப்பு கலன்களை அமெரிக்கா நிலைநிறுத்த இருக்கின்றது. ஈசா விமானப்படை தளத்தில் பெட்ரியாட் BAC-3 இயக்க இடைமறிப்பு மற்றும் கீழ்நிலை ஏவுகணை பாதுகாப்பு ஈசா விமானப்படை தளத்தில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. MIM-104F பெட்ரியாட் மேம்பட்ட திறன் 3 உள்ளமைவு அமெரிக்காவின் முதன்மையான கீழ்நிலை ஏவுகணை பாதுகாப்பு சொத்துக்களில் ஒன்றாகும் என்றும் இது பாலிஸ்டிக் ஏவுகணை கப்பல்கள், ஏவுகணைகள், விமானங்கள் மற்றும் அருகாமையில் வெடிப்பதை விட நேரடி இயக்க மோதல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆளில்லா வான்வெளி அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள வடிவமைக்கப்பட்டுள்ளது. F-16 போர் விமானங்கள் மற்றும் கூட்டணி விமானப்படை ஒருங்கிணைந்த பாதுகாப்பு மற்றும் சர்வலைபிலிட்டி பெட்ரியாட் ஃபேக்டரி கவரேஜுடன் இந்த போராளிகளை பாதுகாப்பதன் மூலம் திட்டமிடுபவர்கள் எந்த ஒரு சாத்தியமான கூட்டணி பிரசாரத்தின் வான் கூறுகளையும் திறம்பட பாதுகாக்கின்றனர். தரையில் ஓடுவதை மறுப்பு அல்லது விமான அழிவு போர் திறனை முன்கூட்டியே குறைக்காது என்பதையும் உறுதி செய்கிறது. 313 அல்லது சோல்ஃபாகர் போன்ற ஈரானிய பாலிஸ்டிக் ஏவுகணை அமைப்புகளை உள்ளடக்கிய ஒரு மோதல் சூழ்நிலையில் முன்னோக்கி நிலைநிறுத்தப்பட்ட F-16 போர் விமானங்களும் பெட்ரியாட் ஃபேக்டரி அமைப்புகளும் எவ்வாறு இணைந்து பாரசீக வளைகுடா அரங்கில் தடுப்பு நம்பகத்தன்மை மற்றும் செயல்பாட்டு சகிப்புத்தன்மை இரண்டையும் மேம்படுத்த ஒரு மீள்தன்மை பல மெடைன் மற்றும் டொமைன் தற்காப்பு தோரணையை உருவாக்குகின்றன என்பதை ஐசா உள்ளமைப்பு எடுத்து காட்டுகிறது. பிராந்திய ஏவுகணை பாதுகாப்பு விரிவாக்கம் தாட் மொபைல் பெட்ரியாட் மற்றும் அடுக்கு கட்டமைப்பு கத்தாரில் உள்ள அல் உதைத் விமான தளத்தில் M987 M983 ஹெவி எக்ஸ்பாண்டட் மொபிலிட்டி தந்திரோபாய ட்ரக்குகளில் பொருத்தப்பட்ட பெட்ரியாட் லாஞ்சர்கள் விரைவான பரவலை செயல்படுத்துகின்றன. மேம்பட்ட இயக்க மூலமுன் இலக்கு வைக்கப்பட்ட பாலிஸ்டிக் அல்லது குரூஸ் ஏவுகணை தாக்குதல்களுக்கு பாதிப்பை குறைக்கின்றன. குவைத்தில் உள்ள அல் சேலம் விமான தளத்தில் காணப்பட்ட இதே போன்ற மொபைல் பெட்ரியாட் உள்ளமைவுகள் கீழ் அடுக்கு ஏவுகணை பாதுகாப்பின் புவியியல் தடத்தை விரிவுபடுத்துகின்றன. வளைகுடா முழுவதும் ஒன்றுடன் ஒன்று தற்காப்பு வளைவுகளை உருவாக்குகின்றன. நாம் அடுத்த செய்தியாக அமீரகம் மாத்திரம் பாக்கி இருக்கின்றது, அதையும் நாம் தர இருக்கின்றோம். ஜோர்தானில் நுபம்பக் சால்டி விமான தளத்தில் டைப் 2 ரேடார் மற்றும் 336 இடைமறிப்பான்களை கொண்ட 6 ஏவுகணைகளுடன் முழுமையான தாட் பேட்டரியின் உறுதிப்படுத்தப்பட்ட பயன்பாடு நீண்ட தூர பாலிஸ்டிக் அச்சுறுத்தல்களை ஈடுபடுத்தும் திறன் கொண்ட உயர் ரக இடைமறிப்பு அடுக்கையும் நிறுவுகிறது. மிசார் மிஷன் மூலம் இசா விமானப்படை தளத்தில் பெட்ரியாட் ஃபேக்டரி 3 பயன்பாடுகள் பற்றிய வெளியீடு சீனாவின் திலின் 1 நெட்வொர்க்குடன் தொடரக்கூடியது என்றும் சொல்லப்படுகின்றது. ஆக ஈரானை சுற்றி சுமார் 40,000 படைகள் களத்தில் இறங்க உள்ளது அமெரிக்க படைகள். இதில் இன்னும் நாம் குவைத் மாத்திரம்தான் பாக்கி இருக்கின்றது. குவைத்திலும் கொஞ்சமாக சொல்லி இருக்கின்றோம். அடுத்த இடம் அமீரகம். அமீரகத்தில் துபாய், அபுதாபி, ஷார்ஜா இந்த 3 நாடுகளையும்
உள்ளடக்கிய ஒரு பாதுகாப்பு வளையமும் அமெரிக்கா நாளை திங்கட்கிழமை விலை அமலுக்கு கொண்டு வரப் போகின்றது. ஆக ஈரானை சுற்றி முற்றுமுழுதாக வளைகுடா நாடுகளில் தனது பாதுகாப்பு பலப்படுத்தி ஈரானின் தாக்குதல்களை எதிர்கொள்ளும் அளவுக்கு அமெரிக்கா நடந்து கொள்கின்றது. தாக்குதலுக்கான உத்தரவும் கொடுக்கப்பட்டிருப்பதாகவே ஒரு உறுதிப்படுத்தாத செய்திகள் சொல்லுகின்றது. இன்னும் வளைகுடாவை பலப்படுத்திய பின்பே தனது பாதுகாப்பு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாம் கொண்டு வந்த பின்புதான் மோதல் ஒன்றுக்கான வழிவகை இருக்கின்றது என்பதை நாம் இங்கு எடுத்துச் சொல்ல முடியும். ஆக ஈரான் பதற்றம் தொடர்ச்சியாகவே இருந்து வருகின்றது. வளைகுடாவில் சீனாவின் நாசகாரி ஒன்று களத்தில் இருக்கின்றது. ஜலச்சந்தியில் தான் மிக அதிகமான இடைமறிப்பான்கள் நடைபெறவும் இருக்கும். ஜலச்சந்தியில் எரிபொருள் பற்றாக்குறை அநேகமாக தாக்குதல் அதிகரிக்கின்ற போது எரிபொருள் நாம் ஏற்கனவே சொல்லிக்கிறோம், இலங்கை ஒரு மாதத்திற்கும் தாக்கு பிடிக்காத அளவுக்கு எரிபொருளும் எரிவாயுக்களும் அடங்குவதாக பார்க்கலாம். தொடர்ச்சியாக நாம் வளைகுடாவில் எமது பார்வை இன்னும் தொடர்ந்து இருக்கின்றது. பார்க்கலாம், அடுத்தடுத்து வரும் நிலைமைகளையும் நாம் அவ்வப்போது வழங்குவதற்காக இருக்கலாம். அடுத்ததாக குவைத் பக்கம் கொஞ்சம் சொன்னாலும் அமீரகம் பக்கம் தொடர்ச்சியாக நாளை முதல் தன்னுடைய பாதுகாப்பு களங்களை அமெரிக்கா இறக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. பார்ப்போம் மற்றொரு காணொளியில். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.